நமக்கு நன்மையான காரியங்களே ஏராளமா செஞ்சிருக்கிறார். நாம் தியானித்துக்கொண்டு இந்த வேலையும் தியானத்துக்கண்டு எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தர் என்னோட காலையில் பேசினார், விண்ணப்பத்தை கேட்டேன் என்ற தலைப்பில் நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாகவும் பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். ஆமென். வசனம் இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். யார் விண்ணப்பம் பண்ணினார்? ஆபிரகாம். இஸ்ரவேல் ஆகாருடைய மனைவி பிள்ளைக்காக என்ன செய்தார்? விண்ணப்பம் செய்தார். ஏன்னா கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தான், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி. ஆனால் சாராளுக்கு என்ன செய்யவில்லை, பிள்ளை இல்லாமல் இருந்தது. அவர் தன்னுடைய வழியில் தன்னுடைய மாம்சத்தின்படி என்ன செய்ய யோசனை பண்ணி தன்னுடைய காரியங்களை செய்தாங்க. ஆனால் ஆண்டு சொல்கிறார், அதுக்கப்புறம் ஆண்டு சொல்லி இல்லை, நான் காட்டுற வழி இதுதான், உனக்கு சாராளுக்கும் உனக்கும் பிறக்கிற பிள்ளை தான் வாக்குத்தத்தமுள்ள சந்ததி, ஆகாருடைய குழந்தை இல்லை என்று சொல்கிறாரு. ஆனாலும் அந்த தகப்பன் என்ன இருந்தாலும் தகப்பன் தானே, அந்த பிள்ளைக்காக என்ன செய்யறாரு? ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணாரு. ஆண்டவர் அந்த சந்ததியை நான் என்ன பண்ணுவேன், அந்த சந்ததி எப்படி இருக்கும் என்று சொல்லி. அப்போ ஆண்டு சொல்றாரு பாருங்க, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக என்ன செய்வேன், பலுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று சொல்லி. அப்போ ஆண்டு நம்ம விண்ணப்பம் பண்ணும் பொழுது நம்மளுடைய விண்ணப்பத்தை என்ன செய்கிறாரு? கண்டிப்பாக கேட்குறாரு. கேட்காத தேவன் இல்லை. ஆனால் அந்த விண்ணப்பத்தின்படி நம்ம என்ன செய்யணும்? தன்னுடைய சரீரத்தை உட்காந்து அவர் சமூகத்தில் உட்காந்து நம்ம ஊற்றி நேரத்தை அவருக்கென்று நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்ம விண்ணப்பத்தை கேட்பார். கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமாக கேட்பார். நம்ம நிறையவே சொல்கிறோம், ஆண்டவர் நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு ஜெபமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஜெபம் கேட்கப்படுது. அவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க? அவங்ககிட்ட போய் கேளுங்க. தன்னுடைய அறைகளை மூடிக்கொண்டு தேவனோட சமூகத்தில் உட்காந்து காத்திருந்து ஜபிக்கிறாங்க, நேரத்தை ஒதுக்குறாங்க. ஃபாஸ்டிங் போட்டு நிறைய பேர் நான் ஃபாஸ்டிங் போட்டுலாம் நான் ஜெபம் பண்ணினேன். உலக பிரகாரமாக மனுஷனுக்கு என்று வேஷம் போட்டு ஜபிக்கிற ஜபத்தை கேட்கவே மாட்டார். ஏன்னா அந்த ஜபத்தில் உண்மையில் ஒரு ஜபமாக இருக்கணும். அவருக்கென்று நம்ம என்ன செய்யணும்? நம்ம அர்ப்பணிக்கிற ஒரு ஜபமாக இருக்கணும். அப்படி ஆபிரகாம் தன்னோட சரீரத்தை என்ன செஞ்சார்? ஒடுக்கி தேவசமத்தை கண்ணோக்கி பார்த்தார். கண்ணோக்கி பார்க்கும்பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். இஸ்மவேல் சந்ததியும் கர்த்தர் என்ன செஞ்சார்? ஆசீர்வதித்தார். ஈசாக்கையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். இப்போ நம்ம எல்லாரும் என்னது? ஆபிரகாமுடைய சந்ததிகளாக இருக்கிறோம். நம்ம எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கோம் பார்த்தீங்களா? அப்போது நம்ம அதிகமாக என்ன செய்யணும்? நம்ம ஆண்டு சமூகத்தை விண்ணப்பத்தை ஊட்டி ஜெபிக்கணும். எந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும்? பேரனுக்காக, பேத்திக்காக, மகளுக்காக, பிள்ளைக்காக, கணவனுக்காக, நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக என்ன செய்யணும்? ஆண்டவர் ரசிக்கப்படாமல் இருக்காங்களே. அம்மா சொன்னாங்க, இப்போ என் பிள்ளையோட கணவர் ரசிக்கப்படல, மருமகன் ரசிக்கப்படல. ஒரு வேதனை நமக்குள்ள என்ன ஒரு வேதனை இருக்குது? அவ்வளோ ரசிக்கப்படாத ஒரு வேதனை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அறைகளை மூடிக்கொண்டு என்ன செய்யணும்? விண்ணப்பத்தையும் ஸ்தோத்திரத்தையும் அவருக்கு தெரியப்படுத்தணும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? சங்கீதம் தியானிச்ச பார்த்தீங்களா? கம்பீரத்தோடு நம்ம சத்தமாக கம்பீரத்தோடு சந்தோஷமாக அந்த காரியங்களை நம்ம பெற முடியும் இல்லையா? அடுத்தது வசனம் எடுத்துக்கணுங்க. 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எந்த மனுஷனாலும் இஸ்ரவேலாகிய உம்முடைய ஜனத்தின் எவனாலும் தன் வாதியையும் வியாகுலத்தையும் உணர்ந்து இந்த ஆலயத்திற்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசத்தலைவனாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து, தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்பட்டு உம்முடைய வழிகளில் நடக்கும்படிக்கு தேவரீர் ஒருவரே மனுபுத்திரரின் இருதயத்தை அறிந்தவரானதால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய எல்லா வழிகளுக்கு தக்கதாய் செய்து பலன் அளிப்பீராக. ஆமென். அவன் என்ன சொல்றார் பாருங்க, 26ல், இஸ்ரவேலுடைய ஜனத்தில் எவனாகிலும் தன் வாதியையும் வியாகுலத்தையும் உணர்ந்து தன் ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? கேட்கிறார். அப்போது நம்மளுடைய வேண்டுதல் எப்படி இருக்கணும்? தேவ சமூகத்தில்
பயங்கரமாக இருக்கணும். முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். நம்ம ஆண்டவரே அப்போ சாலமோன் சொல்கிறார், சாலமோன்றது தான் அந்த விண்ணப்பம் பண்ணுறாரு. ஆண்டவரே என்ன சொல்கிறார், தன்னுடைய தலைகளை தாழ்த்தி தன்னுடைய வாதை சாலமோனுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நிறைய காரியங்கள் ஆண்டவர் என்ன செஞ்ச ஞானத்தை கொடுத்துருக்கிறார், விசேஷத்தை ஞானத்தை கொடுத்துருக்கிறார், அறிவை கொடுத்துருக்கிறார், புத்தியை கொடுத்துருக்கிறாரு, சகல சம்பத்துக்களையும் ஐஸ்வர்யத்தையும் என்ன செஞ்சுக்கிறார் கத்தை கொடுத்துருக்கிறார். அவர் கேட்காத அத்தனையுமே ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அவர் கேட்ட கேள்வி என்ன, உனக்கு என்ன வேண்டும்? அப்போ தன்னுடைய ஜனங்களுடைய வாதைகளுக்காக என்ன செய்கிறாரு சாலமோன், விண்ணப்பம் பண்ணுறாரு. அப்போ அந்த விண்ணப்பத்தையும் கத்தர் என்ன செய்கிறாரு, கத்தர் கேட்குறார். கத்தர் சாலமோன் விண்ணப்பத்தையும் கேட்குற தேவன் நம்ம விண்ணப்பத்தை கேட்க மாட்டாரா? நிச்சயமாக கேட்பார். அதே அதிகாரத்தில் பாருங்க, 6ஆம் அதிகாரத்தில் 35 வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பீராக. பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தை, யாருடைய விண்ணப்பத்தை? நம்மளுடைய விண்ணப்பத்தை என்ன செய்கிறாராம், கேட்குற தேவன் நம்மளுடைய நியாயத்தை என்ன செய்கிறாரு, விசாரிக்கிறாரு. கடந்த இப்போ நம்மளோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நமக்கு விரோதமாக எழுப்பின ஜனங்கள் எத்தனையோ உண்டு. பொய் சாட்சிகளை சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறியாய் ஆக்கின காரியங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் தேவன் என்ன செய்வார், நிச்சயமாக நம்மளை நியாயத்தை விசாரிப்பார், நியாயத்தை கொண்டு வருவார். அப்போ நம்ம என்ன செய்யணும், தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு விண்ணப்பம் செய்யணும். விண்ணப்பங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு காரியம். இப்போ நம்ம பாப்பா, நம்ம குழந்தைங்க இருக்க வீட்டிலனா, அம்மா எனக்கு அது வேணும் அது வேணும்னு சொல்லுவோம், நம்ம வாங்கி தருவோம். சரி அப்புறம் வாங்கி தரேன் அப்புறம் வாங்கி தரேன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிடிவாதம் பிடிச்சி எனக்கு தந்தாலே ஒழிய நான் போக மாட்டேன் அப்படி சொல்லி கைப்பிடிச்சி இழுத்து வைக்குமா இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்கிறோம், வாங்கி நிச்சயமாக நம்ம கொடுக்குறோம் இல்லையா? அதுதான் விண்ணப்பம். ஆண்ட சமூகத்தில் உழுக்கணும். யாக்கோபு எப்படி பண்ணார், ஆண்டவரே நீரின் ஆசீர்வாதத்தில் ஒளி நான் உண்மை போக விடேன். அப்போ அவ்வளோ ஒரு பெரிய விண்ணப்பம், ஜெபத்தோடு செஞ்ச விண்ணப்பத்தை அதிகாரத்தோடு கேட்டார் யாக்கோபு. ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவர் ஐயோ இவன் தொலை தாங்க முடியலன்னு சொல்லி என்ன செஞ்சார், கொடுத்துட்டு போயிட்டார். அப்போது நம்மளுடைய காரியம் எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய விண்ணப்பம் அவருக்கு ஒரு பிரியமான வழியாக இருக்குதான் நம்ம பார்க்கணும். நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கணும்னா அவர் நோக்கி சார்ந்ததான ஒரு விண்ணப்பமாக இருக்கணும். அப்பொழுது அந்த ஜெபத்தில் என்ன செய்யற, பரலோகத்திற்கு தேவன் கேட்டு நம்மளை என்ன செய்கிறாரா, நாய்க்கு விசாரித்து நமக்கு வேண்டிய நன்மையான காரியங்களை கீழே வாசிக்கும்போது நமக்கு நிறைய காரியங்கள் வந்து அந்த காரியங்களை இப்போ வாசிக்கும் பொழுது, தொடர்ந்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரா, அந்த காரியங்கள் எல்லாம் கொண்டு வந்து நம்மளை என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார். எஸ்ரா எடுத்துக்கொள்ளுங்க. எஸ்ரா பார்க்கும் பொழுது 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டர்கள். என்னத்தை தேடினார்களாம், விண்ணப்பத்தை தேவன் சமூகத்தை என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. கர்த்தர் என்ன செய்யற, விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு அவருடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சாராம், வாய்க்க பண்ணினார். கர்த்தர் எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்னா விண்ணப்பம் பண்ண. நம்மளோட பைபிளில் ஆதியிலிருந்து ஆதாமில் இருந்து வெளிப்படுத்தி விசேஷம் வரைக்கும் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும், விண்ணப்பம் விண்ணப்பம் விண்ணப்பம், நிறைய விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லி இருக்குது. நம்ம நிறைய நம்ம என்ன செய்யணும், நம்ம ஜோம் பண்ணுற ஆண்டை சொல்லிட்டு ஆண்டை கூட்டுருவார். அப்படி இல்லை, ஜெபங்கிறது ஒரு விண்ணப்பம் தான். ஆனால் விண்ணப்பத்தோடு கூட ஸ்தோத்திரத்தை நம்ம என்ன செய்யணும், நம்முடைய காரியங்களே அவர் சமூகத்தில் என்ன செய்யணும்னா ஊற்றணும். ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் எப்படி இருக்குது, ஆண்டுக்கு மறைவானது ஏதாவது காரியம் இருக்கா, எதுவுமே கிடையாது, எல்லாமே தெரியும். ஆனால் தெரிஞ்சாலும் நம்ம என்ன செய்யணும் சொல்லி விண்ணப்பம் பண்ணுறோம். எதுக்குன்னா நிறைய ஊழியக்காரங்க விண்ணப்பம் பண்ணிக்கிறாங்க நிறைய காரியங்களை. ஆண்டவர் எனக்கு அப்படி செய்யுங்க, எனக்கு இப்படி செய்யுங்கன்னு. பாலியாயின் சோயை அவரை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது அவர் அதிகாலையில் ஜோம் பண்ண வரோம். ஆதி காலத்தில் ஜெபிக்கும் பொழுது எதுக்கு யார் இந்த ஜெபத்தை கண்டுபிடிச்சா, எதுக்கு நம்ம அதிகாலையில் ஜோம் பண்ணணும் அப்படின்லாம் கேள்விலாம் கேட்பாராம். யார் கண்டுபிடிச்ச இந்த ஜெபத்தை, எதுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு. அப்போது அந்த ஜெபங்கிறது என்ன, ரொம்ப முக்கியமானது. அதிகாலையில் தேவனை தேடுகிறவன் அவரை கண்டடைகிறான்னு சொல்லி நமக்கு வசனம் இருக்குது. ஆனால் காலையில் அதிகாலை எங்கும்போது 4 மணிக்கும் போது நமக்கு எந்திரிக்க முடியாது, ஒரு 5 மணிக்கும் போது எந்திரிக்க முடியாது. ஏன்னா இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம சர்ச்சில் 21 நாள் பிரதரும் பாஸ்டர் என்ன செஞ்சாங்க, ஜெபம் வந்தாங்க. அப்புறம் பிரதரெல்லாம் முடியல, ஏன்னா குளிர் தாங்க முடியல, அவரோட உடம்பு சரியில்லாதனால அவரால் முடியல. தொடர்ந்து கண்டினியூவாக ஜெபிட்டு வரோம். ஆனால் பிசாசு என்ன செய்வான், சரீரத்தில் என்ன பலவீனத்தை கொண்டு வருவான். ஏன்னா இவன் விண்ணப்பம் பண்ணுறாங்க, இவன் ஜெபம் பண்ணுறாங்க, தேவத்தை தெரியப்படுத்துகிறாங்க, இவனை எப்படியாவது பலவீனத்தை கொண்டு வரணும் என்று சொல்லி என்ன செய்வான், பிசாசானவன் முடக்குவான். அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும், உதறி தள்ளி விட்டுட்டு தேவனை நோக்கி நம்ம என்ன செய்யணும், விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அப்போ கர்த்தர் நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் என்ன செய்வார், கர்த்தர் தடை இல்லாமல் வாக்கிய பண்ணுவார். அல்லேலூயா. சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம பார்ப்போம். சங்கீதம் 6ஆம் அதிகாரம். ஆமென். திருப்பி வாசிங்க.
ஆமென். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். யார் சொல்றாரு? சங்கீத தாவீது சொல்றாரு. அவர் எத்தனையோ காரியங்கள் ஆண்ட சமூகத்தில் உட்கார்ந்து ஒப்படைக்கும் பொழுது அவர் சொல்ற, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். அப்ப நம்முடைய விண்ணப்பத்துக்கு ஏன் பதில் வர மாட்டேங்குது? நம்மளுடைய விண்ணப்பத்துக்கும் கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமாய் பதில் தருவார். நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? கர்த்தர் நேர்த்தியா செய்து முடிப்பார். ஏன்னா நான் கர்த்தர் சொல்லி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் நமக்காக இதெல்லாம் செய்வார். என்னிடத்துல கேளு, உனக்கு என்ன தேவை இருக்கு, என்னிடத்துல கேளு மகன் சொல்றாரு. கேளு மகன் தான் சொல்றாரு. நம்ம என்ன செய்யறோம்? நிறைய சில காரியங்கள் எல்லாம் நான் ஜெபம் என்னப்பா நடக்குது, நான் என்ன செய்யறது அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடறோம்? சோர்ந்து உட்காந்துடுறோம். சோர்வு கொண்டு வர்றது யாருன்னா பிசாசு. ஹல்லேலூயா. ஏன்னா ஜெபிக்க நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஜெபிக்க ஆண்டவரிடத்துல பேசுவார். அப்போ பேசும்போது கர்த்தர் சத்தத்தை நம்ம கேட்போம். கேட்க நமக்கு என்ன செய்வார்? நமக்கு வச்ச காரியங்கள்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு வெளிப்படுத்துவார். அப்போ நம்மளோட ஆண்டவர் நம்ம கீழ்ப்படிஞ்சு அவனோட வழியில் நம்ம ஆண்டவர் தெரியப்படுத்துறாருன்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? நிறைய காரியங்கள் நம்ம பார்க்குறோம். அதுக்கு என்ன செய்யலாம்? பிசாசான தடை பண்ணி கொண்டு வருவான். சோர்வு கொண்டு வருவான், முணுமுணுப்பை கொண்டு வருவான், வீட்டில் சண்டைகளை கொண்டு வருவான், கணவன்களில் பிரச்சனையை கொண்டு வருவான், மாமனார்களில் பிரச்சனை கொண்டு வருவான், நாத்தனார்களுக்கு பிரச்சனைகள், சின்ன சண்டைகள் பெருசாக கொண்டு வர மாதிரி கொண்டு வருவான். ஆடாச்சு என்னப்பா இது அப்படின்ட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம்? சோர்வு போய் உட்காந்துருவோம் இல்லையா? நிறைய இடங்களில் பார்த்துட்டு இப்போ நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரம் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் பாருங்கள், ஒரு வாரம் ஜெபம் பண்ணி நல்லாயிருக்கும். கண்டினியூவாக நீங்கள் பண்ணுங்கள், பிரச்சனை என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக ஒன்றுனா அங்கங்கே என்ன செய்யும்? எழும்பி வரும். அப்போ நமக்கு என்ன செய்யணும்? இத்தனை நாள் நம்ம ஒரு வாரம் நம்ம ஜெபம் பண்ணோம், நல்லா இருந்துச்சு. இது நமக்கு ஜெபிக்க இப்படி போராட்டம் வருது. ஜெபம் நமக்கு என்ன பிரச்சனை? நமக்கு என்ன ஒரு காரியம்? ஜெபம் நமக்கு என்ன பிரயோஜனம் உண்டு? நான் ஜெபம் பண்ணுறதே வேஸ்ட் ஆயிடுச்சு இல்லையா? நான் சொல்கிறேன்ல, நான் ஜெபம் பண்ணி ஆண்டவரே இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணி எனக்கு என்ன நடந்துச்சு? எனக்கு சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? நம்ம கேட்குறோம். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்பார், நம்ம ஜெபத்தை ஏற்று கொள்வார். நம்ம ஜெபிக்க ஒவ்வொரு காரியங்கள் என்ன செய்யும்? உடையும். கட்டுக்கள் உடையும், வியாதிகள் மறையும், பலவீனங்கள் மாறும், குடும்பத்தில் பிரச்சனைகள் என்ன செய்யும்? மாறும். கர்த்தர் குடும்பத்தை ஒன்று சேர்ப்பார். ஆனால் சத்ருவானவனுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடி, மாம்சத்துக்கு நம்ம இடம் கொடுக்காதபடி நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம நல்லா ஜெபிக்கணும். நம்ம டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கணும். உபவாசிக்கிற போது உபவாச நேரத்தில் உட்காரணும். அதை விட்டு போட்டு நான் வேலை செஞ்சுட்டு ஆண்டவரே நான் 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் உபவாசம் பண்ணினேன், நான் சாப்பிடாம இருந்தேனே, உமக்காக இருந்தேனே, என்ன பிரயோஜனம்? ஜெபம் பண்ணியா? ஜெபிக்கல. ப்ரேயரே நம்ம சொந்த வேலைகள் நம்ம என்ன செய்கிறோம்? செஞ்சு கொண்டு இருக்கோம். நம்ம சொந்த வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம்? அது பேர் ஃபாஸ்டிங்கும் கிடையாது, அது பேர் பட்டினி. நிறைய பேர் ஃபாஸ்டிங்கும் பட்டினிக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்காங்க. எனக்கு தெரியும் சகோதரி, காலையில் வேலையை முடிச்சுட்டு நான் வேலைக்கு போயிடுவேன், வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் ஃபாஸ்டிங் கூட போயிடுவேன். அப்போ என்ன பண்ண, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவேன், 2 மணிக்கு மேலே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பிரச்சனை? உன் வேலை தானே செய்கிற, தேவ சமூகத்தில் உட்காரலையே. தேவ சமூகத்தில் உட்காரணும். நம்ம நேரத்தை ஒதுக்கணும்னா நம்மளோட வேலையை ஒதுக்கணும், நம்மளோட நேரத்தை ஒதுக்கணும், நம்மளோட சரீரத்தை ஒதுக்கணும். அப்பொழுது விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் செய்வார்? பதில் தருவார். ஏன்னா என் பிள்ளை எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக வந்து உட்காந்துருக்கான், என் சமூகத்தில் வந்து உட்காந்துருக்கான். அப்போ என் பிள்ளைக்கு நான் பதில் கொடுக்காம யாருக்கு கொடுக்க போகிறோம்? ஆண்டு என்ன செய்வார்? கேள்வி கேட்பார். இல்லையா? அதுக்கப்புறம் நான் கேள்வி கேட்கலாம். ஆண்டு நம்ம சமூகத்தில் உட்காந்தனே, காத்திருந்தனே. காத்திருக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்றார்? பலத்தை கொடுக்குறார். கழுகை போல பலனை கர்த்தர் கொடுக்குறார். காத்திருக்காது யாருக்குமே கர்த்தர் கழுகை போல பலனை தர்றதே இல்லை. அதை யாரும் உணர்றது கிடையாது. நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், காலையில் நேரத்தில் ஃபாஸ்டிங் பிரேக்காக வரோம். சிஸ்டர் கூட அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்தாங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தாங்க. சிஸ்டர் காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்டேன். இல்லை சிஸ்டர் நான் ஃபாஸ்டிங். எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு தன்னோட சரீரத்தை ஒடுக்கி ஓடி வந்தாங்க. எதுக்கு? தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணணும்னு சொல்லி. கர்த்தர் இன்னைக்கு நம்ம பதில் வராமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக என்ன செய்வார்? நம்மளுடைய ஜெபமும் கண்ணீரும் அவர் சமூகத்தில் இருக்கும். நமக்கு தேவைப்படும் போது கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமாக அது பதில் தந்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அதனால் நம்மளுடைய ஜெபத்திற்கு என்றைக்குமே பதில் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படவே கூடாது. நமக்கு பதில் நிச்சயமாக வரும். ஹல்லேலூயா. அதே போல் சங்கீதம் 54ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். சங்கீதம் 54:2. தேவனே என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவிகொடும். தேவனே என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவிகொடும். தாவீது மேலே பாருங்க, தாவீது ஒளிந்து கொண்டு அவர் என்ன சொல்ற, காட்டுக்குள்ளேயும் மேட்டுக்குள்ளேயும் ஒளிந்துட்டு ஆண்டவரே எனக்கு பதில் இல்லையே, நான் என்ன செய்வேன்னு சொல்லி என்ன செய்றாரு? பரிதபிக்கிறாரு தாவீது.
நம்மளும் ஒரு சில ஒரு சூழ்நிலையில் நம்மள என்ன செய்கிறோம்? ஆண்டவரே என் விண்ணப்பத்துக்கு பதில் இல்லையே அப்பா, பதில் இல்லையே. நான் இவ்வளோ தூரம் நான் ஜெபம் பண்ணினேன், நான் இவ்வளோ தூரம் ஒரு சமூகத்தில் நான் என்ன செஞ்சேன்? வைரக்கமாக இருந்தேனே, ஏன் அப்பா என்னோட விண்ணப்பத்துக்கு பதில் வர மாட்டேங்குது? ஏன் ஏசப்பா என்னுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க? எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நிறைய பிரச்சனைகள் வந்தது, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நம்மளோட சூழ்நிலை ஒரு கேள்விக்குறி. நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி நம்ம மீண்டும் மீண்டும் என்ன செஞ்சு போகிறோம்? ஊழியத்தை கட்டி எழுப்ப போகிறன்ற கேள்விகள் நமக்குள்ளே இருந்துச்சு, எனக்குள்ளே இருந்தது. ஆனால் விண்ணப்பம் பண்ண செபிக்க கத்தர் எல்லா தடைகளையும் கத்தர் மாற்றி போட்டு கத்தருக்கு ஜெயத்தை கொடுத்து இந்த நிமிஷம் வரைக்கும் கத்தர் ஆராதிப்பதற்கு தேவன் எனக்கு உதவி செஞ்ச வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரைகளை தட்டி கத்தர் உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. அதே போல் நீங்கள் நினச்சிங்க விண்ணப்பத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நேரம் கிடைக்கும் போது அந்த சொல்ல இரவும் பகலும் அவருடைய வசனத்தை தியானிச்சாரு, ஜோம் பண்ண. அவருடைய இருதயம் தேவனை நோக்கி சார்ந்தே இருந்துச்சான். நிறைய பேர் சொல்லுவாங்க உலகத்தில், தாவீதுக்கு எத்தனை பொண்டாட்டி, தாவீது இத்தனை பண்ணன அக்கிரமே இல்லை. உண்மைதான், தாவீது அக்கிரம் பண்ணார். ஆனால் அவருடைய இருதயம் யாரை நோக்கி பார்த்துச்சான்? தேவனை நோக்கி பார்த்துச்சு. ஹல்லேலூயா. இப்போ யாராவது ஒருத்தர் ஏதோ பண்ணனா, தாவீது பண்ணலையா? தாவீது பண்ணாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? அதை நீ பார்த்தியா? அது யாருமே என்ன செய்யறதில்ல, பார்க்கறது கிடையாது. தன்னுடைய இருதயத்தை ஊற்றி தரையில் கடந்து கதர்னார் தாவீது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நாமளும் என்ன செய்யணும்? அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவங்களாக மாறணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? விண்ணப்பம் செய்யணும். தெய்வ சமூகத்தில் ஜெபத்தை அதிகமாக என்ன செய்யணும்? ஊற்றணும். அவருடைய சமூகத்தில் காத்திருந்து நம்ம ஜெபிக்கணும். காத்திருந்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? நன்மையானதை செய்வார். நமக்கு சமாதானத்தை தருவார், நமக்கு சந்தோஷத்தை தருவார், நமக்கு கெம்பீர சத்தத்தை உண்டாக்க நம்ம வீட்டில் செய்வார். ஹல்லேலூயா. ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. பாருங்களேன், எசேக்கியா ராஜாவினைக்கு பார்க்கும்பொழுது அவர் என்ன செய்ய வியாதிப்பட்டு இருந்தார். ஹல்லேலூயா. வியாதிப்பட்டு இருந்தார், சாக போகிற நிலமையில் இருந்தார். ஆனால் என்ன செய்கிறார் பாருங்க, தீர்க்கதரிசி கொண்டு பேசுகிறாரு. நீ போ, தாவீதின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ போய் ஜெபம் பண்ணு. தாவீதாகிய கர்த்தர் சொல்லுகிறார் அவரு. அப்போ நமக்கு உதாரணம் யார் இருக்கிறாரு? தாவீது இருக்கிறாரா இல்லையா? அவர் எப்படி ஜெபம் பண்ணார்? ஜெபத்தாண்டுக்கு தள்ளினாரா? தள்ளவே இல்லை. அதே போல சொல்லி எசேக்கியா ராஜா சொல்கிறாரு, நீ போ, தாவீது ஜெபித்தது போல போய் ஜெபம் பண்ணு. தாவீதே ஜெபித்தது போல நீ ஜெபம் பண்ணு. விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார், கண்ணீரை காண்பாரு. வியாதி மரண படுக்கையில் இருந்து கூட கர்த்தர் என்ன செஞ்சாரு? காப்பாற்றினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 15 வருஷம் ஆண்டு கூட்டி கொடுத்துருக்காரு. மரண கட்டில் இருந்த எசேக்கியாவை கர்த்தர் எப்படி கூட்டி கொடுத்துருக்கிறாரு? 15 வருஷம். அப்போ ஆண்டு நம்மளை கேட்டால் நமக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்வார். நம்மளுடைய கஷ்டங்கள் மாறும், நம்மளுடைய கவலைகள் மாறும். நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற மனுஷனுடைய சத்துக்களுடைய கட்டுக்களை எல்லாம் ஆண்டு என்ன செய்வார்? கட்டி உடைத்து எறிவார். நம்ம நியாயத்தை நமக்கு விசாரணை கொண்டு வருவார். நமக்கு கர்த்தர் என்ன செய்வார்? நம்ம பட்சம் இருக்கிறார். மனுஷன் நமக்கு என்ன செய்வார்? தாவீது சொன்னது போல. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம பட்சம் இருக்கிறார். மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? என்ன செய்ய முடியும்? பிரச்சனைகளை உருவாக்க முடியும். அதுக்கு தீர்வு கொண்டு வர முடியுமா? தேவன் நம்ம பக்கம் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனைகளும் நமக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா நம்ம விண்ணப்பம் செய்யும் பொழுது, நம்மளுடைய ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? ஜெயத்தை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தியோட வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது கூட தன்னுடைய ஜனங்களுக்காக என்ன செய்தார்? விண்ணப்பம் பண்ணார், ஜெபம் பண்ணாங்க, உபவாசம் பண்ணி. எடுங்களேன், எஸ்தர் ராஜாத்தி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ராஜாவின் கண்களுக்கு எனக்கு கிருபை கிடைத்து என் வேண்டுதல்களை கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தை படி செய்யவும் ராஜாக்களுக்கு சித்தமாய் இருந்தால் ராஜாவும் ஆமானும் நான் இன்னும் தங்களுக்கு செய்ய போகிற விருந்துக்கு வர வேண்டும் என்பதே என் வேண்டுதலும் என் விண்ணப்பமா இருக்கிறது. ராஜா கேட்கிறாரு, விண்ணப்பத்தை வைக்கிறாப்புல யாரு?
எஸ்தர் ராஜாத்தி என்னுடைய வேண்டுதலே கேளுங்கன்னு சொல்லி. அப்போ அந்த வேண்டுதலை கேட்கறதுக்கு கூட அவர் என்ன செஞ்சாங்க? எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணாங்க? உபவாசம் பண்ணாங்க. தன்னோட ஜனங்களுக்காக என்ன செஞ்சாங்க? உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, எனக்கு ராஜாவின் கண்களே தயவு கட்டளையிடும், நான் கேட்குற காரியத்தை அவர் மூலமாக நீங்கள் என்ன செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? எஸ்தர் ராஜாத்தி இந்த அம்மா ஜெபம் பண்ணாங்க. ஜெபிக்கும் பொழுது ராஜாவின் கண்களை தயவு கிடைக்காம போச்சா? கிடைச்சது இல்லவா? தன்னுடைய குழியில தானே விழுந்தான் ஆமான். ஹல்லேலூயா. அதே போல நம்ம என்ன செய்யணும்? உபவாசம் பண்ணணும், ஜெபிக்கணும், விண்ணப்பத்தை அவர் தெரியப்படுத்தும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? ராஜாவை எப்படி எஸ்தர் ராஜாத்தியோட ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் அவங்களுடைய பிரார்த்தனையை கேட்டாங்களோ, நம்மளுடைய காரியங்கள் கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமாய் கேட்பார். ஹல்லேலூயா. அதனால நம்ம அதிகமாக தேவ சமூகத்தில் நோக்கி கண் நோக்கி பார்ப்போம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா நம்முடைய காரியங்கள் அநேகமாக இருக்குது, நம்முடைய தேவைகள் நிறையா இருக்குது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகள் பயங்கரமாக இருக்குது. ஆண்டவரே, நான் என்ன செய்ய போகிறேன்? ஆண்டவரே, நான் என்ன செய்வது? நம்முடைய சமூகத்தில் எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு? எனக்கு ஏன் இப்படி இருக்குது? ஆண்டவரே, கஷ்டம், கவலை, எனக்கு அந்த வேலை இல்லையே, எனக்கு இந்த வேலை இல்லையே, எனக்கு இந்த பலவீனம், எனக்கு அந்த பலவீனமாக இருக்குது. அதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டாதபடி கர்த்தரை நோக்கி நம்ம மேன்மை பாராட்டும் பொழுது, ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு நன்மையானதே கர்த்தர் நிச்சயமாக செய்வார். ஏன்னா கர்த்தர் நமக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே தான் நடக்குது. தீமை வந்தால் தீமை என்ன செய்கிறார்? நமக்கு நன்மையாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அதனால் வந்துட்டு இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் பேசுகிறா நம்ம என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. நான் கூட அந்த ஆண்டவரே அக்கா கூட கேட்டா, துணிமணியில் எடுத்துட்டியா கிட்ஸுமான்னு கேட்டா. நான் சரி, எனக்கு அதில் கவலை கிடையாது, ஆண்டை செஞ்சு கொள்வார். எனக்கு என்னென்ன மெயினாக நமக்கு எங்கள் விசுவாசிகளுக்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் நான் பார்க்கணுன்னு சொல்லி நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன். அப்போது ஆண்டு சமுதாயம் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, எனக்கு தேவைகளை பார்க்கல, எனக்கு தேவைகளை உமக்கு என்னது உமக்கு தெரியும். ஆனால் விசுவாச பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும்? ஆதரிக்கணும் இல்லையா? அப்போது ஆண்டு சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணேன். கர்த்தர் அற்புதத்தை கதை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம வெட்கப்பட்டு போகிறோமே, ஆண்டவரே இந்த வருஷம் என்ன பண்ண போகிறோம், இந்த ஆண்டவரே நாங்கள் அதை பண்ண போகிறோமா, நாங்கள் இதை பண்ண போகிறோமா என்று சொல்லி நம்ம முறுமுறுக்காதபடி எல்லா விண்ணப்பத்தையும் ஸ்தோத்திரத்தோடு அவருக்கு தெரியப்படுத்தும் பொழுது அவர் என்ன செய்வார்? பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம அவர்கிட்ட அதிக நேரம் நம்ம ஆண்டவரோடு நம்ம என்ன செய்யணும்? பேசணும், உறவாடணும். தாவீது அப்படி தான் பண்ணார். தாவீது எப்படி பண்ணார்? ஆண்டவரோடையே அவர் தன்னுடைய இருத்தை அவர் சமூகத்தில் என்ன செஞ்சார்? ஊற்றினார். ஆண்டவரை நான் அப்படி, ஆண்டவர் இப்படி என்று சொல்லி நாமளும் தாவீது போல் அவருடைய இருதயத்தை அவர் சமூகத்தில் ஊற்றி அவரோட கூட இருந்து நம்ம என்ன செய்வோம்? உறவாடி நம் ஜெபத்தை அவர் தெரியப்படுத்தி ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தை மூலமாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.